والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وأصحابه وذرياته أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا. صدق الله العليم. قال النبي صلى الله عليه وسلم: البركة مع أكابر، أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனுடைய சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர், இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இங்கிருக்கும் நம்மின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் பிறையை பார்ப்பார்கள். ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி நாள் 29வது பிறையில பெற பார்ப்பாங்க. அந்த நாளில் பெற தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த மாதம் புதிதாக ஆரம்பிச்சு விட்டது என்பதாக அர்த்தம். அப்ப அந்த பிறையை பார்த்தோன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடிய துஆ: அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ் ஸலாமத்தி வல் இஸ்லாமி. யா அல்லாஹ், இந்த பிறையை எங்களுக்கு பாதுகாப்பானதாகவும், ஈமான் உடையதாகவும், அமைதியானதாகவும், இஸ்லாம் உடையதாகவும் ஆக்கி அருள் புரிவாயாக என்பதாக நபி அவர்கள் ஒவ்வொரு மாதத்தினுடைய பிறையை பார்க்கும் பொழுது அந்த துஆ செய்வார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாசம் பிறையை பார்த்ததுக்கு பிறகு நபி அவர்கள் தொடர்ந்து இன்னொரு துஆவையும் அதிகமாக ஓதிக்கிட்டே வருவாங்க. ரஜப் மாசத்திலையும் ஷாபான் மாசத்திலையும் நபி அவர்கள் அதிகமாக ஒரு துஆ ஓதுவாங்க: அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், எனக்கு ரஜப் மாசத்திலையும் ஷாபான் மாசத்திலையும் பரக்கத்து செய், இன்னும் ரமலான் மாசத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தாயா அல்லாஹ் என்பதாக நபி அவர்கள் இந்த ரஜப் மாச பிறையை பார்த்ததிலிருந்து தொடர்ந்து 2 மாத காலங்களாக நபி அவர்கள் துஆ ஓதுவார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று, ரஜப் மாசத்திலையும் ஷாபான் மாசத்திலையும் அதிகமாக யாழ்லா பரக்கத்து செய் அப்படின்னா என்ன இருக்குன்னா, அதிகமாக அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை இந்த 2 மாசத்திலையும் கொடு. இந்த 2 மாசத்திலையும் அதிகமாக அமல் செஞ்சு பழகி ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு. அந்த மாதங்கள்லையும் இந்த 2 மாசத்தினுடைய பழக்கத்தின் காரணமாக ரமலான் மாசத்திலே நான் அதிகமாக அமல் செய்யலாம் என்பதாக நபி அவர்கள் இந்த மாசத்துல பரக்கத்து கேட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, பரக்கத் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒரு விஷயம். எல்லா விஷயத்திலையுமே நமக்கு பரக்கத்து வேணும். உணவுல பரக்கத்து வேணும். உணவுல பரக்கத்துனா என்ன? நம்முடைய வயிறு நிரம்பணும், நோயற்ற வாழ்வு இருக்கணும். மேலும் அந்த நல்ல உணவுகளை, பரக்கத்தான உணவுகளை சாப்பிடும் பொழுது வரக்கூடிய சக்தியால் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய எண்ணம் தோன்ற வேண்டும், வாய்ப்பு கிடைக்க வேண்டும். இதுதான் உணவுல பரக்கத்து. அதே மாதிரி ஆயுள்ல பரக்கத்து. நம்முடைய வயது நீண்ட காலம் என்பதாக இல்லை, நீண்ட காலம் வாழ்ந்தால் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நாம செய்வோமோ அந்த விஷயங்களை செய்து முடிப்பது இருக்குது. இது ஆயுள்ல பரக்கத்து. அதே மாதிரி நேரத்துல பரக்கத்து. பெரிய பெரிய வேலைகள் எல்லாத்தையுமே குறைவான நேரத்தில் முடிகிறது இருக்குது. இது அல்லாஹ் தஆலா நேரத்தில் கொடுக்கக்கூடிய பரக்கத். இப்படி நம்முடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும்
பரக்கத் என்பது ஒரு அவசியமான ஒன்று. பரக்கத்துனா என்ன அப்படின்னு சொன்னா, அதிகமான பொருட்கள் இருக்கணும், எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. பரக்கத்துனா என்னன்னா, தேவைகள் சரியான முறையில் பூர்த்தி ஆகணும். தேவைகள் சரியான முறையில் பூர்த்தி ஆகணும். எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி. ஒரு மனிதர் மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு, ஆனா மாசத்தினுடைய கடைசிக்கு வராரு, 20ஆம் தேதிக்கு மேல பார்த்தா அவருடைய கையில காசு இல்லை, கடன் வாங்கி செலவழிக்கிறார் அப்படின்னு சொன்னா இது பரக்கத் இல்லாதது. ஒரு மனிதர் ஆயிரக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு, ஆனா ஒரு மாதம் முழுவதுமான எல்லா தேவைகளும் அவருக்கு நிறைவேறிது அப்படின்னு சொன்னா இதுதான் அல்லாஹ் தஆலா கொடுத்த பரக்கத். கண்ணியத்திற்குரியவர்களே, எண்ணிக்கைக்கும் பரக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லாத ஒன்று. எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை தேவையான ஒன்றாக வைத்திருக்கிறார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப தங்க வெட்டுக்கிளிகள் அல்லாஹ் தஆலா அவங்க மேல போடுவான். தங்க வெட்டுக்கிளிகள் அவங்க மேல விழுகும் பொழுது அந்த வெட்டுக்கிளிகளை எடுத்து தன்னுடைய துணியில சுத்தி வச்சுப்பான். அப்ப அல்லாஹ் தஆலா கேட்பான், அய்யூப் நபியே, உங்களால் நான் மிகப்பெரிய செல்வந்தர் ஆகியிருக்கேன், மிகப்பெரிய செல்வங்கள் எல்லாத்தையும் கொடுத்திருக்கேன், இந்த தங்கத்திலான அந்த சின்ன வெட்டுக்கிளி உங்களுக்கு அவசியமா? இதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கு பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயம் தானே, இதையே நீங்க எடுக்கிறீங்க என்பதாக கேட்டப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, பலா வ இஸ்ஸதிக, ஆமா அல்லாஹ், இந்த வெட்டுக்கிளிங்கிறது என்னுடைய அந்த செல்வத்துக்கு கம்மி தான், என்றாலும் உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியமாக சொல்றேன், வலாகின் லா கினாபி அன் பரக்கத்திக, நான் எவ்வளவுதான் பணக்காரனா இருந்தாலும் உன்னுடைய பரக்கத்தை விட்டும் தேவையற்றவன் இல்லை. உன்னுடைய பரக்கத்து எனக்கு தேவைதான் யா அல்லாஹ். நான் கோடி கோடியா சம்பாதிச்சாலும் சரி, உன்னுடைய பரக்கத்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னாதான் அதை கொண்டு என்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும். நான் கோடி கோடியா வச்சிருக்கேன், ஆனா என்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆகலை அப்படின்னு சொன்னா அதுல பரக்கத்து இல்லை, அந்த கோடியை கொண்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதாக அய்யூப் நபி சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா மக்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில பரக்கத் என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கு. பரக்கத்துனா என்ன அப்படின்னு சொன்னா இதுதான் பரக்கத் அப்படின்னு சொல்லி காட்டுற மாதிரியான பொருள் இல்லை. பரக்கத்துனா என்னன்னா நம்முடைய வாழ்வுல அனுபவிச்சு உணரக்கூடிய ஒரு விஷயம். நம்முடைய வாழ்க்கையில அனுபவிச்சு உணரக்கூடிய விஷயம் தான் பரக்கத். எத்தனையோ பேர்களை பார்ப்போம், சின்ன சின்ன விஷயம் தொழில்கள் தான் செய்வாங்க, சின்ன சின்ன தொழில்கள் தான் செய்வாங்க. ஆனா அந்த தொழில்களை வச்சு அவங்களுடைய அந்த மாசத்தையே பூர்த்தி செய்ய முடியாது. ஆனா அவங்கள பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஹஜ்ஜு செஞ்சிருப்பாரு, அவங்கள பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உம்ரா செஞ்சிருப்பாரு. ஆனா எத்தனையோ பேர் அதிகமாக சம்பாதிப்பாங்க, ஆனா ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, பரக்கத் என்பது இதுதான். நம்முடைய தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யறது இருக்குது, இது பரக்கத்தான ஒரு விஷயமாக இருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தஆலாவும் பரக்கத்து நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா சில விஷயங்களை நமக்கு கோடிட்டு காமிச்சிருக்காங்க. இந்தந்த விஷயங்கள், இந்த அமல்கள் உங்களிடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பரக்கத்து அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு சில விஷயங்களை கோடிட்டு காமிச்சாங்க. முதலாவதாக, ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில பரக்கத்து வேணும்னா எந்தெந்த விஷயங்கள்ல அவருக்கு பரக்கத்து வேணுமோ அந்தந்த விஷயங்கள்ல தக்குவாவோட நடந்து கொள்ளும். அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்வுல மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை கொடுப்பான். அல்லாஹ் தஆலா ஒரு கிராமத்து மக்களை பற்றி சொல்லும் பொழுது, வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அந்த கிராம மக்கள் அவங்க மட்டும் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் அவர்களுக்கு வானத்துல இருந்தும் பூமியில இருந்தும் பரக்கத்தினுடைய வாசல்களை திறந்து விட்டுருப்பேன்.
வரக்கத்தினுடைய பல வாசல்களை அவங்களுக்கு நான் திறந்து விட்டுருப்பேன். ஆனால் அவர்கள் தக்குவாவோட இல்லை. எனவே ஒரு மனிதனுக்கு வரக்கத்தை கொண்டு வந்து தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் தக்குவாவாக இருக்கு. அந்த தக்குவா நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு வரக்கத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சியாளராக இருக்கிறாங்க. ஒவ்வொரு இரவும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிக்குள்ள போய் மக்கள் எந்த நிலைமையில இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்களா, சோகமாக இருக்கிறாங்களா, தேவையுடையவர்கள் இருக்கிறாங்களா என்பதாக ஒவ்வொரு இடமும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போயிட்டு வருவாங்க. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போகும் பொழுது 2 பெண்மணிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க தாய், இன்னொருத்தவங்க மகள். மகளை பார்த்து தாய் சொல்றாங்க, இன்னைக்கு நம்முடைய பாலில் தண்ணி கலந்துருங்க, நாளைக்கு அதிகமாக வியாபாரம் செய்வோம். அவங்க ஒரு பால் வியாபாரம் செய்யக்கூடியவங்க. அவங்க சொல்றாங்க, தண்ணியை கலந்துருங்க, நாளைக்கு நிறையா நம்ம வியாபாரம் செய்வோம். அப்போ அந்த மகள் சொல்றாங்க, அம்மா கலீஃபா உமர் இப்படி செய்யக்கூடாதுன்னு தடுத்திருக்கிறாரு, அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், அதனால வேணாம்னு சொன்னாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இன்ன உமர் லா யரானா, உமர் என்னம்மா பார்த்துக்கிட்டா இருக்காரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து பார்த்துக்கிட்டா இருக்கிறாங்க, நீ பாட்டுக்கு கலந்து விடுமா என்பதாக அந்த பெண்மணி சொல்லும் பொழுது அப்ப அந்த மகள் சொன்னாங்க, இன்கான உமரு லா யரானா ஃபைன்ன ரப்ப உமர் யரானா. உமர் வேணா பார்க்காம இருக்கலாம், ஆனா உமருடைய ரப்பு அல்லாஹு தஆலா நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். வல்லாஹி லா அத்தீஉஹு ஃபில் அலானியா வ அஸீஹி ஃபிஸ்ஸிர். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக வெளிரங்கத்தில் அல்லாஹ்வுக்கு நான் வழிபட்டு மறைமுகமான நேரத்தில் அல்லாஹ்வுக்கு பாவம் செய்வதை நான் விரும்பவில்லை, அதனால நான் இது செய்ய மாட்டேன் என்பதாக அந்த பெண்மணி அந்த நேரத்தில் தன்னுடைய தக்குவாவை வெளிப்படுத்தினான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நேராக தன்னுடைய வீட்டுக்கு போய் அடுத்த நாள் தன்னுடைய மகன் ஆசிம் என்று சொல்லக்கூடிய அவரை கூப்பிட்டு, இந்த மாதிரி நேற்று ஒரு சம்பவத்தை பார்த்தேன், அந்த பெண்மணி உனக்கு தகுதியான பெண்மணி, நீ அந்த பெண்மணியை தான் நிக்கா செஞ்சுக்கணும் என்பதாக அந்த பெண்மணிக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிக்கா செய்து முடித்து வைத்தார்கள் தன்னுடைய மகனை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு பால்கார பெண்மணி ஒரு கலீஃபாவுடைய மருமகளா ஆனதற்கு காரணம் என்ன? கலீஃபாவை விடுங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எந்த அளவுக்கு அந்தஸ்து உள்ளவங்க, அல்லாஹ்விடத்துல எந்த அளவுக்கு அந்தஸ்து உள்ளவங்க, அவங்களுடைய மருமகன் ஆகிறதுக்கு அல்லாஹு தஆலா ஒரு காரணம் வச்சிருந்தா அந்த பெண்மணி இடத்துல இருந்து தக்குவா. அதன் காரணமா அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை கொடுத்தா, ஒரு அழகான ஒரு குடும்பத்தில் சேரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அது மட்டுமல்ல, அவருடைய சந்ததிகள் அனைவர்களுமே அல்லாஹு தஆலா தக்குவா உடையவர்களாக இருந்தாங்க. அந்த அம்மாவுடைய பேரன் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கலீஃபா. 2வது உமர் என்பதாக சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எந்த அளவிற்கு ஒரு நீதமான ஆட்சி செஞ்சாங்களோ அதே ஆட்சியை உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களும் ஒரு நீதமான ஆட்சி ஆண்டாங்க. அவர்களும் மிகப்பெரிய ஒரு தக்குவா உடையவர்களாக இருந்தாங்க. ஒரு தடவை அவங்களுடைய அரசவைக்கு யசீத் ருக்காஷி என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்க மேதை வந்தான். வந்து அவங்கள நலம் விசாரிக்கும் பொழுது அப்ப உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்க அந்த யசீத் என்ற மார்க்க மேதையை கேட்கிறாங்க, எனக்கு ஏதாச்சும் உபதேசம் செய்யுங்கன்னு சொல்லி. அப்ப அந்த யசீதுங்கிறவங்க சொல்றாங்க, முதலாவதா சொன்னாங்க, நீங்க தான் முதல் கலீஃபான்னு நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு முன்னாடியே கலீஃபாக்கள் இருந்திருக்கிறாங்க, அதனால நீங்க தான் முதல் கலீஃபா நினைச்சுக்காதீங்க, இந்த கலீஃபா பதவி எப்ப வேணா உங்களை விட்டு போயிடும் என்பதாக சொன்னாங்க. சொன்னதுதான் தாமதம், உடனடியாக அவங்க அழுகிறாங்க, தேம்பி அழுகிறாங்க. இன்னும் கொஞ்சம் உபதேசம் செய்யுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு யசீத் அவர்கள் உபதேசம் செஞ்சாங்க.
ஆதம் நபியில இருந்து உங்களுக்கு முன்னாடி வரை இருந்தவங்க எல்லாமே இந்த உலகத்துக்கு வந்தாங்க. இப்ப யாருமே இல்லை, எல்லாமே மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. அதாவது நீங்களும் மௌத்தாயிருவீங்க, நீங்களும் கபருக்குள்ள போயிருவீங்க, உங்களுடைய ஆட்சியும் போயிடும், அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்பதாக அந்த கருத்துள்ள வார்த்தைகளை சொன்னாங்க. இன்னும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. திருப்பி கேட்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் உபதேசம் செய்யுங்க. அப்ப அந்த யசீத் அவங்க சொன்னாங்க, கியாமத்து நாள்ல ஒரு சொர்க்கம் இருக்கும் அல்லது நரகம் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் மத்தியில வேற எந்த இடமுமே இருக்காது என்பதாக சொன்னான். அதாவது ஒண்ணு நீ அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடந்த அப்படின்னு சொன்னா சொர்க்கம் தான், இல்லை அப்படின்னு சொன்னா நரகத்துக்கு தான் போவ. அது இல்லாம நீ சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில ஒரு இடத்துல அல்லாஹ் கொண்டு போய் இருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்காதீங்கன்னு சொன்னோன்னா அழுது அல்லாஹ்வினுடைய பயத்தின் காரணமாக மயக்கமே கொண்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அளவிற்கு தக்குவா உடையவர்கள் எல்லாம் அவங்களுடைய சந்ததிகள்ல வந்தாங்க. இவங்களுடைய அந்த பாட்டினா அந்த பால்கார பெருமள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதனிடத்துல தக்குவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹு தஆலா கண்டிப்பாக பரக்கத் செய்வான் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். இரண்டாவதாக பரக்கத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது இருக்குது. இதுவும் நம்முடைய வாழ்க்கையில பரக்கத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும். நீங்க எனக்கு நன்றி செலுத்துறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தருவேன். வலஇன் கஃபர்தும், நீங்க நன்றி செலுத்தாம நீங்க மறுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இன்ன அதாபி லஷதீத், என்னுடைய அதாப் இருக்குது ரொம்ப கடினமாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா பதிவு செய்யலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனையோ நியமத்துகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். வெறும் அல்லாஹ்வுடைய நியமத்து செல்வம் மட்டும் அப்படின்னு நாங்கள் விளங்கிடக்கூடாது. எனக்கு அல்லாஹ் தஆலா கொஞ்சம் காசு தான் கொடுத்துருக்கான், சாப்பாட்டுக்கே ரொம்ப சிரமமா இருக்குது, இது அல்லாஹ் தஆலா என்ன இந்த நிலைமையில வச்சிருக்கான் என்பதாக வெறும் செல்வம் மட்டும் அல்லாஹ்வுடைய நியமத்து அப்படி நாங்கள் விளங்கிடக்கூடாது. அப்படி விளங்கணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய உடல்ல இருக்க ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாஹ்வுடைய நியமத்து. நாம போய் நமக்கு அல்லாஹ் எவ்வளோ நியமத்து செஞ்சிருக்கான் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நேரா பெரியாஸ்பத்திரிக்கு போய் பார்த்தா தெரியும். எத்தனையோ பேர்கள் தண்ணி குடிக்க முடியலை, குளுக்கோஸ் ஏறுது. ஆனால் நான் அல்லாஹ் தஆலா எத்தனை டம்ளர் வேணாலும் ஊற்றலாம், எத்தனை செம்பு வேணாலும் நம்ம ஊற்றலாம். அல்லாஹ் தஆலா அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கோம். எத்தனையோ பேர்கள் குடிச்ச தண்ணி வெளியே வராமல் இருக்கிறாங்க, டியூபை போட்டு எத்தனை பேர் அணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா இயற்கையான முறையில எந்த சிரமமும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா போட வச்சிருக்கான். இன்னும் கண்ணை அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான், கையை கொடுத்துருக்கான், எத்தனையோ உறுப்புகள் அல்லாஹ் தஆலா நிரப்பமாக கொடுத்துருக்கான். இந்த உறுப்புகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நாம ஷுக்ர் செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, உலகத்தை பொறுத்த வரையிலையும் உங்களுக்கு கீழே உள்ளவங்கள பாருங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவீங்க. நம்மள்ட்ட பைக் இருக்கு அப்படின்னு சொன்னா சைக்கிள்ல போறவங்கள பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். நாம பைக்கை வச்சுக்கிட்டு கார்ல உள்ளவனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எனக்கு அல்லாஹ் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கலையே, அவனா எவ்வளோ பாவம் செய்யறானே, அவனுக்கு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறானே, நான் தொழுதுகிட்டே இருக்கேன், அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், பள்ளியில இருக்கேன், இனி அல்லாஹ் தஆலா ஏழ்மையை வச்சிருக்கானே என்பதாக அல்லாஹ்வுக்கு அந்த நன்றி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நாம் ஆயிடுவோம். நிறைய நபியவர்கள் சொன்னாங்க, உலகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பாருங்க, ஆசிரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மேல உள்ளவங்களை பாருங்க. யார் அதிகமா அமல் செய்யறாரு அவரை பாருங்க. நீங்க ஃபர்ல் 5 வக்து தொழுகிறீங்களா, யாரெல்லாம் தஹஜ்ஜுத் தொழுகிறாங்கன்னு பாருங்க, யாரெல்லாம் இஷ்ராக் தொழுகிறாங்கன்னு பாருங்க, யாரெல்லாம் அவாபி தொழுகிறாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி ஆசிரத்துடைய விஷயத்துல மேல உள்ளவங்களை பார்க்கணும், நீங்க துன்யாவுடைய விஷயத்துல கீழே உள்ளவங்களை பாருங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவீங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு பரக்கத்தை தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயங்கள்ல ஒன்றுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. மூணாவது, அல்லாஹ்விடத்துல அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வது. அல்லாஹ்விடத்துல பாவம் செய்வது இருக்குது, இது நமக்கு அதிகமான பரக்கத்துகளை கொண்டு வந்து தரக்கூடியதாக இருக்கு.
இன்னைக்கு நம்முடைய பாவங்கள், நாம பாவம் செய்யறோங்கிறது தெரியல. ரெண்டு விஷயம். ஒண்ணு, நாம பாவம் செய்யல அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கோம், அதனால நம்முடைய பாவங்கள் நமக்கு தெரியல. இன்னொன்னு, அடுத்தவங்களுடைய பாவங்களை பார்க்கறதுனாலே நம்முடைய பாவங்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரிவதில்லை. எனவே நம்முடைய பாவங்களை ஒவ்வொரு தடவையும் நாம நினைச்சு பார்க்கணும், ஒவ்வொரு இரவும் நாம நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு எத்தனை பாவங்கள், எத்தனை விஷயங்கள்ல அல்லாஹ்வுக்கு மாற்றமா நடந்திருக்கேன், மார்க்கத்துக்கு மாற்றமா நடந்திருக்கேன் என்பதாக நினைச்சு பார்த்து அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார, யாரு அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுவதை அவசியமான ஒன்றாக ஆக்கி கொண்டாரோ, தினமும் செஞ்சுக்கிட்டு வராரோ, அல்லது வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டே வராரோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி தீகின் மக்ரஜன், அல்லாஹ் தஆலா அவருக்கு 3 விஷயங்களை கொடுப்பான். ஒன்று, நெருக்கடியிலிருந்து அல்லாஹ் தஆலா அவரை விசாலமானதாக ஆக்குவான். ரெண்டாவது சொன்னாங்க, மின் குல்லி ஹம்மின் ஃபரஜன், கவலைகளை அல்லாஹ் தஆலா போக்குவான். மூன்றாவது சொன்னாங்க, வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் அறியாத புறத்தில் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். யார் இஸ்திக்ஃபார் செய்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு நிஅமத், அவர் அறியாத புறத்தில் அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்து உதவி செய்வான். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இஸ்திக்ஃபார் செய்யுங்க, இந்த 3 விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதாக சொல்லுவார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இஸ்திக்ஃபார் அவசியமான ஒன்றதாக ஆக்கி வேண்டும். நாம் எவ்வளோ பாவம் செய்கிறோம் என்பதாக ஒவ்வொரு நாளும் நம்மளை நாமே சுய பரிசோதனை செய்யணும். அப்படி செய்யும் பொழுதுதான் இஸ்திக்ஃபாருடைய வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இஸ்திக்ஃபார் செஞ்சாதான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும். இந்த உலகத்தில் ஒரு பரக்கத்தான வாழ்வை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நான்காவதாக, அல்லாஹ் தஆலா எதை நமக்கு கொடுத்திருக்கானோ அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும். அதை நாம பிறருக்கு கொடுக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நம்முடைய பொருள்களில் பரக்கத்து செய்வான், இன்னும் அல்லாஹ் தஆலா அதிகமாக கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் காலையில 2 மலக்குகள் வானத்திலிருந்து இறங்குவாங்க. 2 மலக்குல ஒரு மலக்கு சொல்லுவாராம், அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஸலஃபன், யா அல்லாஹ் இன்றைய நாளில் யார் யாரெல்லாம் தன்னுடைய செல்வத்திலிருந்து செலவு செய்கிறாங்களோ, தன்னுடைய குடும்பத்துக்கோ அல்லது ஏழை எளியவர்களுக்கோ, இப்படி யாரெல்லாம் தன்னுடைய செல்வத்திலிருந்து செலவு செய்கிறாங்களோ அவங்களுக்கு நீ பகரத்தை கொடு, அவங்களுக்கு இன்னும் நீ அதிகமாக்கி கொடு என்பதாக ஒரு மலக்கு துஆ செய்வார். இன்னொரு மலக்கு துஆ செய்வாரு, அல்லாஹும்ம அஅதி மும்சிகன் தலஃபன், யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் நீ கொடுத்த பொருள்ல பிறருக்கு செலவு செய்யாம, தன்னுடைய குடும்பத்துக்கே செலவு செய்யாம தடுத்து வைத்திருக்கிறாரோ, கஞ்சத்தனம் செய்து கொண்டிருக்கிறாரோ அவர்களுடைய பொருள்களை நீ அழித்து விடு என்பதாக துஆ செய்வாங்க. எனவே நம்முடைய பொருள்களை செலவு செய்வது இருக்குது, பிறருக்கு கொடுப்பது இருக்குது, தேவையான விஷயங்களுக்கு செலவு செய்வது இருக்குது. இது பரக்கத்தை வரவழைக்கக்கூடியதாக இருக்குது. இதுக்கு மாற்றமாக அல்லாஹ் தஆலா கொடுத்த செல்வங்கள்ல இருந்து நாம கஞ்சத்தனம் செய்தோம் அப்படின்னு சொன்னா பரக்கத்தையும் போக்கிறோம், நம்முடைய அந்த பொருட்களையும் அளிக்கக்கூடியதாக இருக்குது. எனவே பரக்கத்தை நமக்கு கொண்டு வரக்கூடிய அமல்கள்ல ஒன்றுதான் பிறருக்கு நாம கொடுக்கிறது. ஐந்தாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அது பரக்கத்து மா அகாபிலிக்கும், பரக்கத்து எங்க தெரியுமா இருக்குது? உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் இருக்குன்னு சொன்னாங்க. நபி அவங்க சொன்னாங்க, உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களுடைய வயதானவர்கள் இருக்கிறாங்கள, முதியோர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க தாய் தந்தையா இருந்தாலும் சரி அல்லது அவங்களுடைய தாய் தந்தையா இருந்தாலும் சரி, அவங்களிடத்துல உங்களுக்கு பரக்கத்து இருக்கு. அப்படின்னா என்ன? நீங்க அவங்களுக்கு மரியாதை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வான். நீங்க அவங்கள கண்ணியப்படுத்துறீங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செஞ்சீங்க, அவங்களுடைய மனம் நோகாதபடி நடந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய
அந்த வயதானவர்கள் இருக்கிறார்களே, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். எத்தனை விஷயங்கள் அவங்கனால நமக்கு கிடைக்கிறது. முதலாவதாக எத்தனையோ விஷயங்கள்ல நாம தடுமாறி நின்றுகிட்டு இருக்கும் பொழுது ஒரு அழகான வழியை காட்டக்கூடியவர்கள் மூத்தவர்களாகத்தான் இருப்பாங்க. எத்தனையோ விஷயங்கள்ல நாம போய் தடுமாறி நிற்போம். இந்த விஷயத்தை நான் எப்படி செய்யணும், இந்த விஷயம் குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற பொழுது நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாங்க, ஒரு வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட போய் நாம் அதை சொல்லும் பொழுது ரொம்ப லேசான முறையில சொல்லி அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருவாங்க. ரொம்ப அழகான முறையில சொல்லி இதெல்லாம் இவ்வளவு பெரிய விஷயமே இல்லைப்பா, இதுக்கேப்பா இவ்வளவு கவலைப்படுறோம், அழகான முறையில ஒரு வழிகாட்டுதலை கொடுப்பாங்க. அதே போல அவங்கள்ட்ட அதிகமான அனுபவங்கள் இருக்கனால நமக்கு அதிகமான பாடங்களை கற்றுக் கொடுப்பாங்க. அந்த பாடங்களை நம்ம காதுல வாங்குறோமோ வாங்கலையோ, ஆனா என்னைக்காச்சும் ஒரு நேரத்துல நாம எங்கேயாச்சும் போய் தடுமாறி நின்றுகிட்டு இருக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் நமக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அதே போல அந்த முதியவர்கள் இருக்கிறாங்களே, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்க இருக்கிறாங்களே, அவங்க தான் ஒழுக்கத்தை சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் நாம சரியான முறையில் கண்ணியம் செலுத்தி அவங்களுக்கு உரிய மரியாதையை நாம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகளை ஒரு ஒழுக்கம் உள்ளவர்களாக அவங்க வளர்ப்பாங்க. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, எங்களுடைய வீட்டில் வயசானவங்க இல்லாதனால பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இத்தனை பயன்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கிறான். அதுல ஒண்ணுதான் பரக்கத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரத்திலையுமே வயதானவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கொடுப்பாங்க, மிகப்பெரிய அளவுக்கு இக்ராம் செய்வாங்க, கண்ணியப்படுத்துவாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமூகத்துக்கு பால் கொண்டு வரப்படுது. நபி அவர்களுடைய சுன்னத்து எப்போது என்ன, எப்போ பால் வந்தாலும் நபி அவர்கள் தான் குடிச்சிட்டு அந்த பரக்கத்தான பாலை தன்னுடைய வலது புறத்திலிருந்து கொடுக்கறது தான் நபி அவர்களுடைய சுன்னத்து. நபி அவர்கள் எப்போதுமே அதுதான் செய்வாங்க. ஆனால் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பால் வந்துச்சு, நபி அவர்கள் குடிச்சாங்க. வலது புறத்தில் பார்க்குறாங்க ஒரு சின்ன பையன் இருக்கிறார், இடது புறத்தில் பார்க்குறாங்க ஒரு வயசான ஒருத்தவங்க இருக்கிறான், முதியவர் ஒருத்தவர் இருக்கிறார். இப்போ நபி அவர்கள் அவங்களுடைய சுன்னத்து இந்த சைட்லேருந்து கொடுக்கறது தான், நபி அவர்கள் அதையா முறையாக வச்சிருக்கிறாங்க. இப்போ நபி அவர்கள் அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, அனுமதி கேட்குறாங்க. நபி அவர்கள் நினைச்சா இவங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டு இருக்கலாம், ஆனால் அனுமதி கேட்குறாங்க. ஏன்னா நம்மளுடைய சுன்னத்து இதுதான் என்பதாக அந்த சின்ன பையன் அனுமதி கேட்குறாங்க. தம்பி, என்னுடைய சுன்னத்து வலது புறத்துலேருந்து கொடுக்கறது தான், ஆனால் இடது புறத்தில் ஒரு வயதானவர் இருக்கிறாரு, அவருக்கு நாம் கண்ணியம் செலுத்தணும், அதனால நான் அவருக்கு முதல் கொடுத்துக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சின்ன சஹாபிகிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த சின்ன சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பரக்கத்து எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, அது முதலாவதாக கிடைக்குது அப்படின்னு சொன்னா யாருக்குமே நான் விட்டு தரமாட்டேன். உங்களுடைய பரக்கத்து எனக்கு முக்கியம் யா ரசூலுல்லாஹ் என்பதாக அந்த சின்ன சஹாபி வாங்கி கொடுக்குறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி அவருடைய வழக்கத்தையே நான் மாற்றுறேன் என்பதாக நபியர்கள் வந்ததுக்கு காரணம் அந்த முதியவர்கள் மீது நபியர்கள் வச்சிருந்த அந்த கண்ணியம். அதே போல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அபூ குஹாஃபா அவங்க இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு 60 வயசு. அவங்களுடைய தந்தையை கூட்டிட்டு வராங்க நபி அவர்களுடைய வீட்டுக்கு. நபி அவர்களுடைய வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி என்னுடைய தந்தை வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாராம். இப்போ நபி அவர்கள் உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்ன ஒரே வார்த்தை, அபூபக்கரே, நீங்க சொல்லி விட்டுருந்தீங்க அப்படின்னு சொன்னா நான் வந்திருப்பேன், இந்த வயசானவர் எதுக்கு கூட்டு வந்தீங்க, அவர் இங்கே கொண்டு வர்றதை விட நாங்க வர்றதுதான் சிறந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவிற்கு பெரியவர்கள் மீது ரொம்ப கண்ணியம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா இந்த கண்ணியம் செலுத்துறது இருக்குது எந்த அளவுக்கு வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா, என்னை நீ எந்த அளவுக்கு வச்சிருக்கிறது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்க வச்சுக்கிறது பொறுத்துதான். என்னை நீ உயர்வுபடுத்தணும் அப்படின்னு சொன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவர்களை நீ உயர்வுபடுத்து, அவர்கள் மீது நீ தவறா நடந்துக்கிட்ட அப்படின்னு சொன்னா ஏமேனும் உனக்கு கண்ணியமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன மின் இஜ்லாலில்லாஹி அக்ரமு தி ஷைபத்தில் முஸ்லிம்.
அல்லாஹ்வை உயர்வுபடுத்தக்கூடிய விஷயங்கள்ல ஒன்றுதான் வயதான முஸ்லிம்களுக்கு கண்ணியம் செலுத்துவது இருக்குது. இதுவும் அல்லாஹ்வை உயர்வுபடுத்தக்கூடிய விஷயம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னும் நபி அவர்கள் அவங்கள பற்றி புகழ்ந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, கைருன் நாசி, மக்களிலேயே சிறந்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, யாருக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட வயசை கொடுத்து அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்ல, யார் யாரெல்லாம் வயதானவர்களா இருந்து தொழுகைக்காக வேண்டி தொழுகிறாங்களோ அவங்கெல்லாம் மக்கள்ல சிறந்தவர்கள் என்பதாக சொன்னான். யாரெல்லாம் வயதானவர்களா இருந்து திக்ர் செய்யறாங்களோ, யாரெல்லாம் வயதானவர்களா இருந்து குர்ஆன் ஓதுறாங்களோ அவங்க தான் மக்கள்ல சிறந்தவர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சொல்லப்பட்ட 5 விஷயங்களும் வரக்கத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. எனவே அல்லாஹ் தஆலா ஒரு வரக்கத்தான வாழ்க்கை இந்த உலகத்தில் தந்தருள் புரிவானாக, நாளை மறுமையில் சொர்க்கத்தை தந்தருள் புரிவானாக.